இப்படி ஒரு விதம் 4 மாசம் சாதுர்மாச விரதத்தை குருவாயூர்ல பூர்த்தி பண்ணிட்டு இன்றைய தினம் குருவாயூர்லேருந்து கிளம்புறார். யாருக்கு மனசு வரும்? ஏதோ பிருந்தாவனம் யாரோ கூப்பிட்டா குரூப் டூர்னு சொன்னா, சரி சும்மா தானே இருக்கோம் அப்படின்னு சுத்தி பார்த்துட்டு வரோம் தான் நாம கிளம்பி இருப்போம். அந்த பிருந்தாவன மண்ணுல நாம் காலை வச்சு, இதுதான் கிருஷ்ணர் விளையாண்ட இடம், ராதை நின்ன இடம், அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டோமானால் திரும்பி வர மனசு வருமா நமக்கு? இங்கதான் ராதை குளிப்பாலாம், கிருஷ்ணனோட ராதை இங்கதான் சாப்பிடுவாளாம். இதுதான் ராசக்கிரீடை நடந்த இடம் அப்படின்னு அவ சொல்லி அந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு திரும்பி வரத்துக்கு நமக்கு மனசு வருமா? நம்ம நெஞ்சம் தாங்காத, அழுதுட மாட்டோம். ஏதோ ஒரு நாள் லீவ் இருக்குன்னு குருவாயூர் வருவோம், இல்லை யாரோ துணைக்கு கூப்பிட்டான்னு நம்ம குருவாயூருக்கு போவோம். ஒரு முறை தான் குருவாயூரப்பனை அந்த கூட்டத்தில் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிருக்கும். நமக்கு ஒரு செகண்ட் தான் கிடைச்சிருக்கும். ஆனால் திரும்பி வரும் பொழுது ஏதோ சொந்த ஆற்றுக்கு போகிறோம்னு சந்தோஷம் வர வேண்டாம், சொந்த ஆற்றை விட்டுட்டு போகிறோம்னு அழுதுன்னு தானே நாம் எல்லாம் ஊருக்கு வருவோம். அது எத்தனை முறை குருவாயூர் போனாலும் நடக்கும் இல்லையா? நம்மளை போல சாதாரண ஆட்களுக்கே பிருந்தாவனமும் குருவாயூரும் பிரியத்தக்க ஒரு இடம் இல்லை, அது சாதாரண பார்க்கக்கூடிய திருஷ்ய வஸ்து இல்லை அப்படிங்கிறது புரியுது இல்லையா? புரியாட்டா கூட அந்த அனுபவம் நமக்கு இருக்கு இல்லையா? அப்போ வில்லமங்கல சுவாமியார் மாதிரி மகாத்மாக்கள் விஷயம் 4 மாசமா பகலாக எத்தனை தரிசனம் அவருக்கு அந்த குருவாயூரப்பனை பார்த்து போரும்னு தோணலை இல்லையா? அவர் கண்ணை தொடச்சுட்டு, நான் போயிட்டு வரேன் கிருஷ்ணா. நம்ம எங்க போறார்? எதுக்கு இந்த அட்டகாசம்? அவர் புத்தஞ்சிரால அவர் தொட்டு பூஜை பண்ணக்கூடிய கிருஷ்ணன்ட்டு தானே போறார். எல்லாம் ஒண்ணுதானே. அதை எப்படி எல்லாம் ஒன்னாகும்? கிருஷ்ண பக்தாளுக்கு மற்ற உலகங்களும் மற்ற க்ஷேத்திரங்களும் ஒரு பக்கம், குருவாயூரும் பிருந்தாவனும் மற்றொரு பக்கம். கிருஷ்ண பக்தாளுக்கு ஒரு கண்ணு குருவாயூர் ஆனால் மற்றொரு கண்ணு ஸ்ரீ பிருந்தாவனம். பாக்கி எல்லாம் அப்புறம்தான். எதுவானாலும் சரி, அது என்ன சரித்திரம் இருக்கட்டும், என்ன எல்லாத்தையும் மதிக்கிறோம். பிருந்தாவனம் பிருந்தாவனம் தான், குருவாயூர் குருவாயூர் தான். 2 மகா கஷேத்திரங்களும் கிருஷ்ணன் இப்பவும் நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கிற இடம் தானே. ஆரம்பத்திலேருந்து அதை நிரூபிக்கிற விதமா தானே இவ்வளவு சரித்திரங்களும் சொல்லிட்டு வரேன். அழுதுண்டே போறார். கோவிலை விட்டு மெல்ல கொடிமரத்தை தாண்டி வெளியில வரார். அப்புறம் திரும்பி பார்க்கிறார். அப்புறம் கிழக்கு கோபுரத்து வழியா வெளில வரார். திரும்பி பார்க்கிறார். இப்படியே ஒரு விதம் புத்தஞ்சிரா தன்னுடைய கிருஷ்ணக்ஷேத்திரம் தான் பிரதிஷ்டை பண்ணி ஆராதனை பண்ணின்னு இருந்தார் இல்லையா? அந்த கதெல்லாம் நேற்று பார்த்தோமே. அந்த கிருஷ்ணக்ஷேத்திரத்துக்கு வந்து அடைஞ்சி நித்தியபடி கிருஷ்ணனுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கார். நித்தியபடி கிருஷ்ணனும் தரிசனம் பண்ணிட்டு இருக்கார். ஆனாலும் அப்பப்ப நினைச்சு பாறான், குருவாயூரப்பா அப்படின்னு நினைச்சு பாறான். அப்படி என்னதான் குருவாயூர்ல இருக்குன்னு நான் வந்து பாருங்க. சில பேர்லாம் கேட்பா, ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் பாடினதால தானே ஊத்துக்காடுக்கு இவ்வளவு ஃபேமஸ் அப்படின்பா. ஊத்துக்காடு வெங்கட சுப்பையருடைய பாட்டுல சொக்கி போய் தான் நான் இங்க வந்தேன் அப்படின்பா. ஊத்துக்காடுல சொல்லுவா. அவளுக்கு ஒரு விஷயம் புரியல. ஊத்துக்காடு வெங்கட சுப்பையருடைய பாட்டை சொக்கி போய் தான் நீங்க ஊத்துக்காடுக்கு வரையல், சந்தேகமே இல்லை. ஆனா அந்த ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் யாரையோ பார்த்து சொக்கி போயிருக்கானே, அவன் யாரு? அவனல்லவா ஊத்துக்கால காளிங்கரத்ன கிருஷ்ணனா இருக்கான். எதுக்கு இந்த உதாரணம் சொல்றேன்? எல்லாம் ஒண்ணுதான்னா குருவாயூர் குருவாயூர் தான் இல்லையா? பிருந்தாவனம் பிருந்தாவனம் தான், ராதை தான். அதனால அப்பப்ப குருவாயூரப்பா அப்படின்னு நினைச்சு பாறான். ஐயோ அந்த குருவாயூர்ல இந்த நேரம் ஸ்ரீவேலி நடக்குமே, இந்த நேரம் சாயங்காலம் தீபாராதனை நடக்குமே, இதெல்லாம் இங்கேயும் பண்றார். ஆனா அவருக்கு குருவாயூர் ஞாபகம் அப்பப்ப வந்துடும். இப்படி நித்தியபடி இங்க கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க. பிராத காலத்துல நேத்தையே சொன்ன வழக்கம் போல அவர் பிராத சந்தியாவந்தனங்கள்லாம் முடிச்சுட்டு பிராத கால ஜபம் ஒரு ஆவர்த்தி பண்ணிட்டு நித்தியபடி அபிஷேக ஆராதனைக்கெல்லாம் வந்து உட்காருவார். உட்கார்ந்தாருன்னா எல்லாம் அவரே எடுத்து வச்சுப்பார். எல்லாம் திரவியப்பொடி, மஞ்சப்பொடி, மாப்பொடி, பால், தயிர், பஞ்சாமிர்தம், சந்தனம் எல்லாம் அவரே எடுத்து வச்சுப்பார். அபிஷேகம் முடிச்சுட்டு அலங்காரத்துக்கு உண்டான புஷ்பங்கள்லாம் அவரே எடுத்து வச்சுப்பார். அதுக்கப்புறம் நிவேதன சாமான்கள்லாம் அவரே நிவேதனம் தயார் பண்ணி எல்லாம் அவரே எல்லாம் வரிசையா எடுத்து வச்சு பாத்திரத்துல அழகா அடுக்கி வச்சு
பால் பாயசம், உண்ணியப்பம், ஆரஞ்சு பழம் அப்படியே எல்லாம் வைக்க மாட்டார், உரிச்சு வைப்பார். மாதுளை பழம் அப்படியே நிவேத்தியம் பண்ண மாட்டார், அதை வந்து நீட்டா அதை முத்து முத்து முத்தா எடுத்து வைப்பார். கிருஷ்ணனுக்கு நிவேத்தியம் பண்ணும் பொழுது அப்படி தட்டு நிறைய ப்ரெசன்ட் பண்ணணும். ஊத்துக்காடுக்கு வந்து பாருங்க, சில பக்தாலாம் வருவா, இந்த முந்திரி பருப்பை அழகா அடுக்கி கொடுப்பா. அப்புறம் வாழைப்பழம் வாங்கிட்டானா ஒன்று பழுத்திருக்கிற பழமா பிச்சு தட்டில் வச்சு அடுக்கி கொடுப்பா. அதெல்லாம் ஆசையா இருக்கும் ஊத்துக்காடல. அப்படி இவர் எல்லா நிவேதனங்களும் இவரே பண்ணி இவரே அபிஷேகத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டு ஒரு வாழை இலையினால மூடிட்டு அப்புறம்தான் இவர் அபிஷேகம் பண்றதுக்கு உட்காருவார். உட்கார்ந்த பிறகு ஏந்திருக்கப்படாது. நான் அபிஷேகம் பண்றேன் பேர் வழி நம்ம ஆத்து சுவாமிக்குன்னு சொல்லிட்டு சந்தனத்துக்கு ஒரு வாட்டி ஏஞ்சி, திரவேப்படி வாட்டி ஏஞ்சி, இருக்கிற வாழெல்லாம் திட்டி, கண்ணுனாலேயே பாரத போர் அம்பு விட்டு, இன்னும் கல்கண்டு ரெடியா இல்லையா, எங்க கல்கண்டு, பாயசம் என்னாச்சு, இப்படி எல்லாம் கேட்டு இப்படிலாம் இல்லை. உட்காந்தா எல்லாம் எடுத்து வச்சுட்டு உட்காரணும். சகஸ்திரநாமம் எல்லாம் முடிச்சுட்டு சகஸ்திரநாம ரச்சனை பண்றதுக்கு புஷ்பம் எங்கடி அப்படி எல்லாம் கேட்கக்கூடாது, நம்ம போய் தான் எடுத்து வச்சுக்கணும். இப்படி எல்லாம் எடுத்து வச்சுன்னு இவரே உட்காருவார். அப்படி உட்கார்ந்தா கிருஷ்ணன் வந்துருவான். கிருஷ்ணன் வந்தா நான் நேற்று தினமே சொன்னேன் இல்லையா, கிருஷ்ணன் வந்தா சில சமயம் முதுகுல ஏறி உட்காந்துட்டு யானை சவாரி போவோமாப்பா, யானை சவாரி போவோமா அப்படின்பான். சில சமயம் மடியில வந்து உட்காந்துருவான். அங்க அர்ச்சனைக்கு வச்சிருக்கிற புஷ்பங்கள்லாம் தன் தலையிலேயே போட்டுருவான். அதுக்கப்புறம் இவர் கண்களை மூடிண்டு பூரகம் கும்பகம் எல்லாம் பிராணாயாமம் பண்ணுவார். கண்ணை மூடின்னு தானே பண்ணுவார். அப்போ இந்த பக்கத்துல வாழை இலை போட்டு மூடி வச்சிருப்பார். அதுக்குள்ள அந்த வாழை இந்த பழ சுளைகள்லாம் இருக்கும். வாழை தார்லேருந்து நல்ல பழுத்த பழங்கள்லாம் கட் பண்ணி அதை அழகா அடுக்கி தட்டில் வச்சு மூடி வச்சிருப்பார். இந்த பையன் என்ன பண்ணுவான் தெரியுமோ இல்லையோ, கிருஷ்ணன் அந்த வாழைப்பழத்தோடைய தோலை மட்டும் வச்சுட்டு பழத்தெல்லாம் வெளில எரிஞ்சிருவார். கிருஷ்ணன் பண்ணுவான். அது மாதிரி சில சமயம் அங்கே லெட் எடுத்து வாயில போட்டுருவான். இதெல்லாம் இவருக்கு தெரியாதுன்னு இவன் நினைச்சிட்டு இருக்கான். எல்லாம் இவருக்கு தெரியும். இவருக்கா தெரியாது? யோகேஸ்வரன், இவர் ஒரு யோகேஸ்வரன். சரிதான் போன்னு பேசாம சிரிச்சுட்டே பிராணாயாமம் பண்ணிட்டே இருப்பார். அதெல்லாம் நித்தியப்படி. ரொம்ப விஷமும் இப்பெல்லாம் தாங்கலை. ஏன் விஷமம் பண்றான்னா, தன்னாகங்கிற உரிமை தான். என்ன விஷமம் பண்ணாலும் வில்வமங்கல சுவாமியார் இத்தனை வருஷமா திட்டினது இல்லை. அன்னைக்கு ஆத்தங்கரையில கிடைச்சாரு இல்லையா, அன்று முதற்கொண்டு இன்று வரை இதே விஷமங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா அதை ரசிக்கிற ஹிருதயமே ஒழிய திட்டுற ஹிருதயம் இல்லை. இப்படி ஒரு நாளைக்கு இது ரொம்ப எல்லை மீறி போச்சு. எல்லை மீறி போச்சுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது தெரியல, ஆனா அப்படிதான் ஆச்சு. இப்படி ஒரு நாளைக்கு புண்ணியாக வாச்சனம் பண்ணணும்னு சொல்லிட்டு புண்ணியாக வாச்சன சொம்புல நூல் சுத்தி சந்திரன் குங்குமம் எல்லாம் வச்சு தீர்த்தம் பிடிச்சி மாவளை தேங்காய்லாம் வச்சு கூர்ச்சம் போட்டு வச்சிருக்கார். வச்சுட்டு அதுக்கு சங்கல்பம் பண்றதுக்கு பிராணாயாமம் பண்றார். இப்ப நாலாம் கோவில்ல இப்படி பண்ணிட்டு 2 நிமிஷத்தை சங்கல்பம் பண்ணி முடிச்சிடணும். பிராணாயாமம் பூரகம்லாம் ஆரம்பிச்சேன்னா புண்ணியவாதனத்துக்கே 1/2 மணி நேரம் ஆயிடும் எங்க ஆகமத்துல. இல்ல நான் பிராணாயாமம் 1/2 மணி நேரம் 2 உட்கார்ந்தா எங்க இருக்கு. ஆனா அவர்தெல்லாம் நிஷ்டையா பண்ணுவார். பூரகம் பண்ணிட்டு இப்படி மூக்க முழுண்டு உட்கார்றார். என்னமோ இப்படி சத்தம் கேட்கறதுன்னு இப்படி திறந்து பார்க்கிறார். எதிர்த்தாப்புல கிருஷ்ணன் புண்ணியாக வாஜன சொம்புல மூத்திரம் போறான். நீங்களே பண்ணலாமா? அதை பார்க்கிறார். அந்த க்ஷணம் அவருக்கு என்ன இப்படி கிருஷ்ணா என்ன இப்படி பண்ற, போ அந்தண்ட அப்படின்னு இப்படி தள்ளி விட்டுட்டார். இடது கையினால இப்படி தள்ளி விட்டுட்டார். கிருஷ்ணன் பயந்துட்டான். கிருஷ்ணன் குழந்தை இல்லையா, பயந்துட்டான். கண்ணுல கண்ணீர் அப்படியே கட்டின்னு இருக்கு. ஆனா அழல. ஏன் அழலைன்னா, இது அந்நியமா பட்டு போச்சு. இந்த ஆகம் அவனுடையது இல்ல, இது அந்நியம்னு பட்டு போச்சு. அதனால குருவாயூர்ல போய் அழுதுக்கலான்னு நினைச்சுட்டு அழல. கண்ணை கட்டின்னு அப்படியே நிற்கிறான். அவன் சொல்றான், கிருஷ்ணன் ஏன்பா என்னை திட்டின, என்னை ஏன்பா திட்டின, என்ன உனக்கு பிடிக்கலையா, இடது கையால போன்னு சொல்லிட்டியேப்பா, வேண்டாத்த வஸ்துக்களை அல்லவா இடது கையால நீக்குவா, நீ என்னை இடது கையால நீக்கிட்டிய, நான் உனக்கு வேண்டாமாப்பா, சரி நான் இனிமே உனக்கு கிடைக்க மாட்டேன் போ அப்படின்னு கிருஷ்ணன் மறைஞ்சுட்டான். எந்த க்ஷணம் கிருஷ்ணன் மறைஞ்சானோ அந்த க்ஷணம் அவர் ஆராதனை பண்ணிட்டு இருக்கிற விக்கிரகத்துல கிருஷ்ண சாநித்தியம் போய் அந்த இடத்துல இருந்த பூர்ணத்துவம் போய் ஒரு அபூர்ணத்துவம் வந்து இவர் நிவேதனத்துக்குன்னு எடுத்து வச்ச பொருட்கள் எல்லாம் குப்பை விழுந்து வில்லமங்கல சுவாமியாருடைய ஹிருதயத்துல சாந்தி ரூபேன்னு கிருஷ்ணன் இருந்தான் இல்லையா, அந்த கிருஷ்ணனும் போய் எப்போ உடனே அவருக்கு விகார விசாரங்கள் எண்ணங்கள்லாம் வர ஆரம்பிச்சு அந்த இடமே ஒரு சூன்யதை அனுபவிச்சது. இப்பதான் அவருக்கு புரியுறது தான் எந்த தப்பு பண்ணோம், எத்தகைய மகா அபச்சாரத்தை பண்ணிட்டோம், மகா அபராதத்தை பண்ணிட்டோம்ங்கிறது இப்பதான் அவருக்கு புரியுறது. வேணும்னு பண்ணலைன்னா கூட பண்ணது தானே.
உடனே கிருஷ்ணன் மறைஞ்சுட்டான்னு எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாரோ அந்த க்ஷணம் அவர் நெஞ்சில அடிச்சுன்னு தலையில அடைச்சுட்டு, ஹே கிருஷ்ணா குருவாயூரப்பா, கிருஷ்ணா குருவாயூரப்பா, என்னை விட்டுட்டு போயிடாத கிருஷ்ணா, என்னை விட்டுட்டு நீ போகக்கூடாது. தேடினாலும் கிடைக்காத நிதி என்ன தேடி வந்தது. ஆனா உன்னுடைய அருமை புரியாம நடந்துட்டேன்டாப்பா. யாருக்கு தாண்டா உன் பெருமையும் அருமையும் புரிஞ்சு உன்னிடத்துல பழக முடியும்? இதுக்கு நீ கோச்சுன்னு என்னிடத்துல போயிடலாமா? நான் வேணும்னு பண்ணல கிருஷ்ணா, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், எனக்கு விமோச்சனம் சொல்லு அப்படின்னு அழறார். நெஞ்சில் அடிச்சுன்னு ஹோன்னு அழறார். அவரே சொல்றார், விலவங்கள சுவாமியாரே சொல்றார், நான் பண்ண இந்த மகா அபராதத்துக்கு யாரு பரிகாரம் சொல்ல முடியும்? யாரு தான் சொல்ல முடியும்? சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவாலையும் நாம் பண்ண தப்புக்கு பரிகாரம் சொல்ல முடியாது. இல்ல அஷ்டதிக்பாலர்களாலையும் நாம் பண்ண இந்த பாபத்துக்கு பரிகாரம் சொல்ல முடியாது. பூர்ண பிரம்மனிஷ்டாலான சனத்குமாராதி ரிஷிகளாலையும் இப்ப நான் பண்ண தப்புக்கு பரிகாரம் சொல்ல முடியாது அப்படின்னு நினைச்சுன்னு அழறார். கிருஷ்ணா எனக்கு ஒரு பரிகாரம் சொல்லுன்னு அழறார். ஏன் இவாளாலெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னா, ஆமா வில்வமங்கல சுவாமியாருக்கு கிருஷ்ணன் கிடைச்சது போல இவாளுக்கு கிடைச்சுடலையே. ஏன்னா இந்திரன் ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா, ஆமா இந்திரனுடைய மடியில உட்கார்ந்துட்டு இன்னும் கொஞ்சம் பாயசம் கூட்டு அப்படின்னு கேட்கலையே, வில்வமங்கல சுவாமியார் மடியில அல்லவா உட்கார்ந்து கேட்டான். அப்ப இந்திரன் எப்படி பரிகாரம் சொல்ல முடியும்? சரி சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மா சொல்லலாமே அப்படின்னா சொல்ல முடியாது. காரணம் என்ன? ஆத்ம ஞானி தான், ஆத்மாவா அந்தர்யாமியாக பிரம்மாவுக்கு கிடைச்சிட்டார். சரி, ஆனா பிரம்மாவோடைய முதுகுல கழுத்தை கட்டிண்டு யானை சவாரி போவோமா, யானை சவாரி போவோமான்னு கேட்கலையே. அப்படி கேட்டது வில்வமங்கல சுவாமியாட்ட தானே. சரி விடுங்கோ, கலியுகத்துல எல்லா பாபங்களும் நம்மளிடத்திலேருந்து சிரவண மாத்திரத்துல நீக்கி ஞானத்தை அனுபவத்துல பிரகாசிக்கும்படியாக கருணையோட நாரதரை ஒரு காரணமா வச்சுட்டு, நாரதருக்கு நம்ம சனத்குமாராதி ரிஷிகள் சனகர், சனாதனர், சனந்தனர், சனத்குமாரன் இந்த சனகாதி 4 ரிஷிகளும் பாகவதத்தை கொடுத்தா இல்லையா? அத்தகைய பூர்ண பிரம்மனிஷ்டாலாவது இதுக்கு பரிகாரம் சொல்லலாமான்னா அவளாலையும் சொல்ல முடியாதா? ஏன் அவளாலையும் ஏன் முடியாதுன்னு? ஆமா இந்த 4 ரிஷிகளும் குளிக்க போகும்போது அவ பின்னாடி நானும் குளிக்க வரேன் அப்படின்னு நான் கிருஷ்ணன் போனான் இல்லையே. வில்வமங்கல சுவாமியார் குளிக்க போகும்போதல்லவா நானும் வரேன்பான்னு போனான். அப்போ இவர்களுக்கு கிடைச்சதை விட ஒருபடி கூடுதலாக வில்வமங்கல சுவாமியாருக்கு கிருஷ்ணன் கிடைச்சிருக்கான். அதை நினைச்சுட்டு அழறாரு. எனக்கு நான் பண்ண தப்புக்கு யாரு பரிகாரம் சொல்லிட முடியும்? கிருஷ்ணா, ஹே கிருஷ்ணா என்னிடத்துல வந்துடுறாப்பா. நீ தேடி கிடைக்கக்கூடிய வஸ்து அப்படின்னா புவனம் பூரா இப்ப நான் உன்னை தேடுறேன். ஐயோ நீ தேடுனா கிடைக்கிற வஸ்துவா கிருஷ்ணா? நீ யாரு முன்னாடி வரணும்னு சங்கல்பிக்கிறியோ அவ முன்னாடி தானே வருவாய். நான் உன்னை தேடியும் அடைய முடியாதே அப்படின்னு நினைச்சுன்னு அழறார். அப்புறம் சொல்றார், கிருஷ்ணா உன்னை தபசுனால அடைஞ்சு விடலாம் அப்படின்னா ஜகத்துல நான் எந்த விதமான தபஸ் பண்ணணும்னு சொல்லி இப்ப நான் பண்ணிவிடுறேன். அத்தகைய யோக சக்தி அவருக்கு உண்டு, அத்தகைய தபோ மகிமை அவருக்கு உண்டு. அவர் சொல்றார், எந்த தபசுனாலையும் உன்னை அடைய முடியாதே கிருஷ்ணா, எந்த தபசு பண்ணாலும் உன்னை அடைய முடியாதே. ஐயோ கிருஷ்ணா நான் இனிமே என்ன பண்ணி உன்னை அடைய முடியும்னு அலறார். அவருக்கு குளிச்சா மாதிரி உடம்பெல்லாம் வேர்த்துடுத்தும், மார்புல பெரிய பாறாங்கல் வச்சது போல கனமா இருக்கு. இவருக்கு வில்வமங்கல சுவாமியாருக்கு கிருஷ்ணன் பிராணன். அந்த கிருஷ்ணன் எப்போ மறைஞ்சிட்டானோ அப்ப இவருக்கு பிராணன்லயும் விக்னம் வந்துருத்தோம். வெளியில மூச்சை விட்டா மறுபடியும் கம்ஃபர்டபுளா உடனே இழுக்க முடியல, உள்ள இழுத்தாச்சுன்னா வெளில விட முடியல, ஒரு புழுவை போல துடிக்கிறார். அதுதான் சரியான வார்த்தை. நிழல்ல இருக்கிற ஒரு புழுவை எடுத்து வெயில்ல போட்டா எப்படி துடிக்குமோ அப்படி துடிக்கிறார். எங்க கிராமத்துலலாம் ஒரு சொல்லு உண்டு, வறட்சியினால தண்ணி இல்லாததுனால ஒரு மரம் பட்டு போக போறதுன்னு வைங்கோ, அந்த மரம் முடிஞ்ச வரையா போராடி பார்க்கும் தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்கு. ஒன்றும் முடியலன்னா செத்து போயிடும். தண்ணி இல்லாம எத்தனை நாள் இருக்கிறது? அப்படி செத்து போகக்கூடிய ஒரு மரம், பட்டு போகக்கூடிய ஒரு மரத்துக்கு ஒரே ஒரு சொட்டு வானத்திலேருந்து தீர்த்தம் விழுமா, அதுக்கு உயிர் தண்ணின்னு பேரு. அதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் வாழ வேண்டி இருக்குங்கத்தான தண்ணி விழுந்தது. அந்த ஒரு சொட்டு தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு இன்னும் கொஞ்ச காலம் போராடும் மரம். அது மாதிரி இப்போ செத்து போயிடுவாரு போல துடிச்சுன்னு இருக்கிற வில்வமங்கல சுவாமியாருக்கு உயிர் தண்ணி விட்டது போல இனி எனக்கு கிருஷ்ண தரிசனம் கிடைக்குமா, நான் கிடைச்சதை விட்டுட்டேனே அப்படின்னு அழுதுன்னு இருக்கிற அந்த வில்வமங்கல சுவாமியாருக்கு
உயிர் தண்ணி விட்டது போல அசரீரியாக கிருஷ்ணன் சொல்றான், நீ மீண்டும் என்ன பார்க்கணுமானால் அனந்தன் காட்டிற்கு வா அப்படின்னு சொல்லிட்டான். இந்த சொல்லு காதுல கேட்ட உடனே தான் கொஞ்சம் சமாதானமாயி எழுந்து நின்னார். அப்பவும் அழுகையை அவர் கட்டுப்படுத்திக்க முடியல. ஏ கிருஷ்ணா, ஏ குருவாயூரப்பா, ஏ நந்தநந்தனா, ஏ ஜகத்பதே, ஏ ராதாநாயகா, ஏ பிருந்தாவன சஞ்சாரி, ஏ காளிங்க நர்தனா, ஏ குருவாயூரப்பா, கிருஷ்ணா, கோபாலா, என்னிடத்துல இன்னும் உனக்கு ஒரு கருணை பாக்கி இருக்கா? என்னை பூர்ணமா வெறுத்துட்டேன்னு நினைச்சேனே, நீ என்னை ஒதுக்கிட்டேன்னு நினைச்சனே, இன்னமுமா என்னிடத்துல உனக்கு ஒரு கருணை இருக்கு? ஐயோ, சாதுக்கள்லாம் சொல்லுவாளே நீ அபார கருணாமூர்த்தின்னு. இப்ப என் விஷயத்துல நான் அதை தெரிஞ்சுட்டேன்டாப்பா, என் விஷயத்துல நான் அதை தெரிஞ்சுட்டேன். எனக்கு இப்பவும் கூட ஒரு வழிகாட்டுறியா அப்பான்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? எது எப்படியோ கிருஷ்ணா, இந்த ஜகத்துல அனந்தன் காடு எங்க இருந்தாலும் நான் உன்னை பார்த்துடுறேன்டா கிருஷ்ணா, உன்னை பார்த்துடுறேன் அப்படின்னு அந்த க்ஷணம் அவருடைய அந்த புத்தஞ்சிரா அந்த கிருஷ்ண கஷேத்திரத்திலேருந்து வெளியில வரார். வெளியில கேரள தேசம் பூரா ஒவ்வொரு கிராமமா ஒவ்வொரு தெருவா அலைகிறார். யாரை பார்த்தாலும் அனந்தன்காடு தெரியுமா? எனக்கு தெரியாது சார். சார் சுவாமி, சுவாமி உங்களுக்கு அனந்தன்காடு தெரியுமா? எனக்கு தெரியாது சுவாமி. அனந்தன்காடு உங்களுக்கு தெரியுமா? அனந்தன்காடுன்னு இங்கே ஒன்று இருக்காமே. சுவாமி அனந்தன்காடை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு எனக்கு தெரியாது சார். இப்படின்னு எங்க போனாலும் அனந்தன்காடை விசாரிக்கிறா. யாரை கேட்டாலும் எனக்கு தெரியல எனக்கு தெரியலங்கிறார். என்ன வழக்கம் என்னன்னு கேட்டேன்னா, காத்தால சூரிய உதயம் ஆரம்பிச்சதுலேருந்து இரவு 8 மணி பரியந்தம் கிராமம் கிராமமா ஊர் ஊரா தெரு தெருவா ஒவ்வொரு வீடா கேட்பார் வில்லமங்கல சுவாமி. யாரை கேட்டாலும் தெரியாதும்பா. ஒரு 8 மணி ஆயிடுத்தோ இல்லையோ, அதுக்கப்புறம் ஜனங்கள் கரண்ட் இல்லை, இந்த காலம் மாதிரி கிடையாது, அவா போய் படுத்துருவா இல்லையா. 7 மணிக்கெல்லாம் இப்போ எங்க ஊத்துக்காடுலயே 8 மணிக்கெல்லாம் கிராமமே அடங்கிடும். எல்லாம் ஆச்சரியமா இருக்கும். அப்போ அந்த காலத்துல என்ன எப்படி இருக்கும்? அப்படி எல்லாம் போய் படுத்துருவா. அதுக்கப்புறம் இவர் எந்த இடத்துல நிற்கிறாரோ அந்த இடத்துல ஏதாவது வீடு இருந்ததுன்னா திண்ணையில படுத்துருவார். அப்படி ஒரு ஊருக்குள்ள நுழைகிறார். இதுதான் வழக்கம். அப்படி ஒரு விசாரிச்சுட்டே ஒரு ஊருக்குள்ள நுழைகிறார். அதுக்குள்ள நைட்டு 7:30 மணி 8 மணி ஆயிடுச்சு. அப்படியே பார்த்தாரு, அங்க ஒரு குடிசை வீடு இருக்கு. அந்த குடிசை வீட்டு திண்ணையில படுத்துட்டார். மகான்கள் ஒரு சொல்றா அல்லது ஒரு செயல் செய்யறா அப்படின்னா, அவ ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறா அப்படின்னா அது உள்பட கிருஷ்ண சங்கல்பம். நேற்றைய தினம் சொன்னேன் இல்லையா, குரூரமை சரித்திரத்துல சொன்னேன்னு நினைக்கிறேன். ஒரு பணக்காரனுடைய வீட்டுக்கு வில்லமங்கல சுவாமியார் சாப்பிட போக கால் எடுத்து வைக்கிறார். காலை அசைக்க முடியல. அப்புறம் குரூரம்மை ஆத்துக்கு போறேன்னு ஒத்துன பிறகு கால் அசைஞ்சதுன்னு இருக்கு இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா குரூரம்மை சரித்திரத்துல. அப்போ ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னா கூட கிருஷ்ண சங்கல்பம். இப்ப இந்த குடிசை முன்னாடி படுத்துக்கிறாரே, இது ஒரு கிருஷ்ண சங்கல்பம். ஏன்னா குடிசை வாசல்ல படுத்துட்டார். அந்த குடிசைக்குள்ள 7 தம்பதிகள் 3 பேர் இருந்தா. ஒரு கணவர், ஒரு மனைவி, ஒரு 4 வயசுல ஒரு குழந்தை. கணவர் ஏதோ படுத்துட்டார் போருக்கு. இந்த அம்மா அந்த 4 வயசு குழந்தைக்கு ஆகாரம் ஊட்டுறா. என்ன ஊட்டுவா? இட்லி, தோசை, பிரெட்டு இதெல்லாம ஊட்டுவா. ஏதோ அவள்கிட்ட இருந்தது உப்பு இல்லாத பழைய கஞ்சியோ இல்லை பழைய சாதமோ ஏதோ ஒன்று இருக்கு. அதை ஊற்றா. அந்த குழந்தைக்கு அது பிடிக்கல, சாப்பிட அடம் பிடிக்கிறது. இப்போ இங்கெல்லாம் சாப்பிட அடம் பிடிச்சா என்ன சொல்லுவோம்? இப்போ தெரியாது. என்னுடைய சின்ன காலத்துலலாம் என்ன சொல்லுவான்னா, பிசாசு வந்துடும், பேய் வந்துடும், சாப்பிட்டுடு, ஒட்டக்கண்ணை வந்துடுவான், பூச்சாண்டி வந்துடும், அப்படிதானே பயமுறுத்தி சாப்பிட வைப்பா குழந்தைகளை. இப்போ இந்த காலத்துலலாம் சொல்றாரு டைனோசர் வந்துருங்கிறா, என்னமோலாம் சொல்றான், நமக்கு அது பேர்லாம் ஒன்றும் வரல. இப்படி பயமுறுத்தி சாப்பிட வைப்பா இல்லையா. இப்போ இந்த குழந்தை சாப்பிட அடம் பிடிக்குது. இதெல்லாம் வாசல்ல படுத்துட்டு இருக்கிற வில்லமங்கல சுவாமியாருடைய காதுல கேட்கறது. அப்போ இந்த அம்மா அந்த குழந்தைய சாப்பிட வைக்கிறதுக்காக என்ன சொல்றா, இந்த பாரு, நீ இப்போ ஒழுங்கா இதை சாப்பிட்டு முடிக்கலையானால் உன்னை அனந்தன் காட்டுல தள்ளி விட்டுடுவேன் அப்படிங்கிற. இந்த சொல்லு வாசல்ல படுத்துட்டு இருக்கிற வில்லமங்கல சுவாமியாருடைய காதுல விழுந்தது. உடனே எழுந்திருச்சு ஒரு சன்னியாசி அந்தி சாஞ்ச பிறகு ஒரு கிரகஸ்தனுடைய வீட்டை தட்டலாமா? தட்டினா அந்த தம்பதிகள் திறந்து வரா. எதிர்த்தாப்புல சன்னியாசி நிக்கிறா. சம்ஸ்காரம் தெரிஞ்ச ஏழை. அதனால 3 பேரும், கணவன், மனைவி, குழந்தை 3 பேரும் சுவாமியை சேவிச்சு கை கூப்பி என்ன விஷயம்னு பிரார்த்திக்க, சுவாமி சொல்றார், அம்மா
நீ இப்ப உள்ள குழந்தைகிட்ட ஏதோ அனந்தன் காடுன்னு சொன்னியேம்மா, அது எங்கம்மா இருக்கு, அது எங்கம்மா இருக்குன்னா, சுவாமி அனந்தங்காடு தெரியாதா, இந்த ஊர் எல்லையில இருக்கு சுவாமி, அதோ தெரியுது பாருங்க அப்படின்னா. உடனே சுவாமி பார்த்தார், உடனே அந்த இடத்துக்கு ஓட ஆரம்பிக்கிறார். இந்த 2 தம்பதிகளுக்கும் புரிஞ்சு போச்சு அனந்தன் காட்டுக்கு தான் போறார் அப்படின்னு. 2 பேரும் ஓடி வந்து சுவாமி முன்னாடி நமஸ்காரம் பண்ணி கை கூப்பிண்டு, சுவாமி எங்க போறீர் சுவாமி, எங்க போறீர்னு தம்பதிகள் கேட்க, நான் அனந்தன் காட்டுக்கு போறேன், நாங்க அதை தேடிதான் வந்தேன். போகக்கூடாது சுவாமி, நீங்க அங்க போகக்கூடாது, தெரிஞ்சே உங்களை விட மாட்டேன். ஏன் ஏன் என்ன அப்படி? அங்க பகல் நேரத்துல கூட சூரியனுடைய கிரணங்கள் உள்ள வராது சுவாமி. மேலும் பிசாசு, யக்ஷினிகள், மற்ற மிருகங்கள்லாம் அங்க ரொம்ப இருக்கு, நாங்களே அந்த பக்கம் போனது இல்லை, நீங்க போகக்கூடாது. இல்லப்பா, இல்லம்மா, நான் தெருவா இத்தனை நாளா என் பகவானை தேடி இந்த அனந்தன் காடு எங்க இருக்குந்தாமா தேடிட்டு வந்தேன், அங்க போனா எனக்கு பகவத் தரிசனம் கிடைக்கும், என்னை தடுக்காதம்மா, அதுக்காக தான் வந்தேன்னு. இந்த தம்பதிகள் சொல்றா, இல்ல சுவாமி, நீங்க அப்படி சொல்லக்கூடாது, ஏதோ பகவான்னு சொல்றேன் தரிசனங்கிறேன், உங்க மார்க்கத்துக்கு நாங்க விக்னமாக இல்லை, ஆனா ஒண்ணு, எங்களுக்காக அங்க போகக்கூடாது, நான் அதுக்காகத்தான் பிராணனை வச்சுட்டு இருக்கேன், என்னை தடுக்காதீங்கோ அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் இந்த தம்பதிகள் சொல்றா, சரி நீங்க அப்படித்தான் போகணுமானால் இந்த இரவு நேரத்துல வேண்டாம், காத்தால போங்க அப்படின்னோடனே இந்த தம்பதிகளுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு அந்த ஆத்து வாசல்லையே படுத்துட்டார். கரெக்டா 7 மணிக்கு எழுந்திரிச்சு ஓடுறார், சூரியன் வரத்துக்காக வெயிட் பண்ணியிருந்தார். 7-8 மணிக்கு ஏஞ்சி ஓடுறார் அனந்தன் காடை நோக்கி. நேரா உள்ள போனா வாஸ்தவம் தான் மணி 8-8 ஆறுது. சூரியனுடைய கிரணங்கள் அந்த காட்டுக்குள்ள விழவே இல்லை, கும்மி இருட்டா இருக்கு. இதுல கீழே உளுந்து உடம்பு சிராய்ச்சுண்டு அங்கங்க முள்ளு குத்திண்டு, ஹே கிருஷ்ணா, குருவாயூரப்பா, நான் அனந்தன் காட்டுக்கு வந்துட்டேன்டாப்பா, நீ எங்கடா இருக்க, நான் உன்னை தேடி கண்டுபிடிக்கிறதுனா சாத்தியம் இல்லை, என் கண்ணுல படுறா, என் செல்லமே, நான் உன் அப்பா வந்திருக்கேன்டான தேடுறார், அங்கங்க முள்ளு குத்துறது, சிராய்ச்சுக்கிறார், எதுவுமே தெரியல. ஏன்னா நேற்று இதனு சொன்னேன் இல்லையா, சிந்தாமணியை பார்க்கறதுக்கு மரத்துல ஏறினார், ஆத்த கடந்தார், முள்ளு குத்தின்றார், சிராய்ச்சின்றார், எதுவும் தெரியாம போனார்னு சொன்னேன் இல்லையா. இப்ப சிந்தாமணியை தேடி போல கிருஷ்ணனை தேடி போறார். அதே மாதிரி உடம்பு சிராய்ச்சின்னு எடுத்து, அதே மாதிரி காயம், அதே மாதிரி சின்ன சின்ன ஓடையிலெல்லாம் விழுந்து எழுந்திரிச்சுதான் போறார். ஒரு ஸ்டேஜுக்கு மேல திக்கு தெரியாம இருட்டா இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே நிக்க, அப்போ ஒரு நீல ஜோதி பிரகாசிக்கிறது. அந்த நீல ஜோதி இவருக்கு வழிகாட்டுறது. அதை பிடிச்சிட்டு பின்னாடியே போறார். கொஞ்ச தூரம் பேருக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீல ஜோதி மறைஞ்சிடுச்சு. அந்த மறைஞ்ச இடத்துல ஓடி போய் இவருக்கு என்னன்னு பார்க்க போறார். அந்த இடத்துல சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம்னு அத்தியாச்சரியமான கம்பீரமான சாட்சாத் பகவான் அனந்த சயன மூர்த்தியாக, பெரிய அர்ச்சாமூர்த்தியாக அங்க இருக்கார். இதை பார்த்து தடவி இதை பார்த்து பிரபோன்னு அந்த அனந்த சயன மூர்த்தி பகவானுடைய சரணத்துல விழுந்து, என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் என்னை மன்னிச்சுடு, உன்னை அதே மாதிரி நான் கிருஷ்ணனா மறுபடியும் பார்த்துடணும், நீ என்னை மன்னிச்சுடு, என்னை மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு சரணத்தை பிடிச்சிட்டு அழ, சரணத்துல சிரசு வச்சுன்னு அழுதுன்னு இருக்கிற வில்லமங்கல சுவாமியாருடைய தலைய ஒரு குஞ்சி கை தடவி விடுது. என்ன யாருன்னு நிமிர்ந்து பார்க்கிறார். அப்பா அப்படின்னு சப்தம் கேட்குது. என்ன சப்தம் தெரியுமா இது? அன்றைய தினம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்ன வேண்டாதவன் நினைச்சு இடது கையால தள்ளிட்டியாப்பா, இனிமே நான் உனக்கு இல்லை போன்னு சொன்னார் இல்லையா கிருஷ்ணன். அப்ப இந்த சப்தத்தை லாஸ்டா கேட்டார். நீ என்ன பார்க்கணும்னா அனந்தன் காட்டுக்கு வா அப்படின்னு அசரீரியாக கேட்டது கூட அசரீரி தான். இந்த சப்தம் ரூபத்தோட கேட்டது இதுதான் லாஸ்ட். அப்படியே நிமிர்ந்து பார்க்கிறார். வியத்தியஸ்த பாதாரவிந்தனாக, முரளீதரனாக, வைஜெயந்தி மாலையோடு, கர்ணிகார புஷ்பத்தோட, நெத்தியில கஸ்தூரி திலகம் இட்டுண்டு, அதிசுந்தர ஜெகன்மோகன புன்சிரிப்போடு கூட பாலகோபாலன் குழந்த கிருஷ்ணன் குருவாயூரப்பன் நிற்கிறான். கிருஷ்ணன் அப்படியே வில்லமங்கல சுவாமியாரோட கண்ணீரை தொடச்சி விடுறான். வாஸ்தவம் தானே, கிருஷ்ணன் தானே நம்ம கண்ணீரை தொடக்க முடியும். நமக்கு ஒண்ணுன்னா ஓடி வரவன் கிருஷ்ணன் தானே. அப்படி தொடச்சி விடுறான். கிருஷ்ண தரிசனம் பார்த்த ஆனந்தத்துல அவர் கூத்தாட வேண்டி இருக்க, அவர் அது மாதிரிலாம் எந்த கூத்தாடவும் இல்லை. பட்டுன்னு கிருஷ்ணன் பாலகோபாலனுடைய சரணத்துல விழுந்து ஹோன்னு அழற.
கிருஷ்ணா என்னை மன்னிச்சுட்டியா, மீண்டும் உன் தரிசனம் கிடைக்குமான்னு நினைச்சேன், கிடைச்சுடுத்தே கிருஷ்ணா, கிடைச்சுடுத்தே. நான் அவ்வளவு பாக்கியம் பண்ணவன் இல்லை, உன்னுடைய கிருபதான் அத்தகையது, என்னை மன்னிச்சுடுறா, என்னை மன்னிச்சுடுறா கிருஷ்ணான்னு இவர் கதற, கிருஷ்ணன் சொன்னா, இல்லமங்கல சுவாமி, அப்பா அப்பா உன்னை மன்னிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைப்பா, நீ கொஞ்ச நாள் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு பிராரப்தம்பா, அதனாலதான்ப்பா நான் உன்னை பார்க்க வரல. இப்போ இந்த பிராரப்தங்கள்லாம் தீர்ந்து நீ 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 சுத்தமாயிட்டப்பா, இனி சொச்ச காலம் உன் கூட தான்ப்பா, வா போலாம் அப்படின்னு சொன்னா அப்பதான் கொஞ்சம் சமாதானமாயி, அதுக்கப்புறம் மீண்டும் புத்தஞ்சிரா தான் கட்ட கிருஷ்ணக்ஷேத்திரத்துக்கு வந்தார். இப்போ மறுபடியும் அந்த அபூர்ணத்துவங்கள்லாம் மாறி பூர்ணத்துவம் வந்தது அந்த இடத்துக்கு, அந்த கிருஷ்ண விக்கிரத்துக்கு மீண்டும் கிருஷ்ண சாநித்தியம் வந்தது. தொடர்ந்து கொஞ்ச நாள் அங்க இருந்து ஆனந்தமாக கிருஷ்ண கைங்கரியம் கிருஷ்ண தரிசனம் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் மீண்டும் கேரள தேசத்தை பூரா ஒரு ரவுண்டு சுத்தி வந்தார். அப்படி ஒரு நாள் வடக்குநாத க்ஷேத்திரத்துக்கு மீண்டும் வரார். இந்த க்ஷேத்திரத்தை தானே சிந்தாமணியை பார்த்தோம், சிந்தாமணியை பார்த்ததால தானே கிருஷ்ணன் கிடைச்சா, இங்க கொஞ்ச நாள் இருப்போம் அப்படின்னு இருந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அப்போ கிருஷ்ண சங்கல்பத்தினால சொர்க்கலோக விமானம் வந்து வில்லமங்கல சுவாமியாரை கூப்பிட்டு இவர் நேரா சொர்க்க பிராப்தி அடைஞ்சி, இன்னும் புண்ணிய பிராரப்தங்கள் பாக்கி இருக்கிறதுனால சொர்க்கலோகத்துல சொர்க்க சுகங்கள் எல்லாம் அனுபவிச்சு, அதுக்கப்புறம் அங்கிருந்து நேரடியாக நாம் எல்லாம் சென்று சேர ஆசைப்படக்கூடிய வைகுண்டத்துக்கும் மேலே இருக்கிற ராதாகிருஷ்ண திவ்ய தம்பதிகள் நித்தியவாசம் பண்ணக்கூடிய கோலோகத்துல வில்லமங்கல சுவாமியாருக்கு அங்க போகும்படியான ஒரு பாக்கியம் கிடைச்சிது. இந்த கோலோகத்தை பத்தி ராதாகிருஷ்ணனை பத்திலாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். பொதுவா சொல்லணுமானால் கிருஷ்ணன் எல்லாருக்கும் வைகுண்டன் தானே சொத்து, எல்லாரும் அங்க போயிடணும் இல்லையா. யாரெல்லாம் வைஷ்ணவாலோ, யாரெல்லாம் பகவான் நாராயணனை ஆசிரியிச்சிருக்காளோ, ராமரை ஆசிரியிச்சிருக்காளோ, நரசிம்மரை, வரதராஜனை, யாரும் வைஷ்ணவனா இருந்து யாரை எதை ஆசிரியிச்சாலும் எல்லாரும் சென்று சேர வேண்டிய அல்டிமேட் இடம் வைகுண்டன் தானே. அதுக்கு மேல ஒண்ணு இல்லை இல்லையா, அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு. அது யாருக்கு சொந்தம்னா கிருஷ்ண பக்தாளுக்கே சொந்தம். அதுலயும் ராதா கிருஷ்ணனே கதிர் மமேன்னு இந்த ஜென்மால வாழ்ந்தவாளுக்குன்னு ஒரு லோகம், கோலோகம்னு பேர். இதை வியாசரே சொல்லியிருக்க. ஏன்னா நம்ம பின்னாடி அது சம்பந்தமா பார்க்கும்போது பார்ப்போம். அந்த கோலோகம்தான் நாமெல்லாம் போய் சேர்ந்து அங்க ஆல்ரெடி ராதாகிருஷ்ண திவ்ய தம்பதிகளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிற கோபர்கள் கோபிகைகளோடு கூட நாமும் நித்தியபடி ராதாகிருஷ்ணனை தரிசனம் பண்ணிட்டு அங்க ராதைக்கும் கிருஷ்ணனுக்கும் நமக்குன்னு ஒரு கைங்கரியம் கொடுப்பா, அந்த கைங்கரியம் பண்ணிட்டு நித்தியம் அங்கேயே இருக்க வேண்டியதான். அந்த இடம்தான் வைகுண்டத்துக்கும் மேல கிருஷ்ண பக்தாளுக்கு. அந்த இடம் வில்லமங்கல சுவாமியாருக்கு கிடைச்சது. இப்படியாக்கும் வில்லமங்கல சுவாமியாருடைய திவ்ய சரித்திரம். இதுல நித்தியபடி வழக்கமா சொல்றதுதான், யாருக்கெல்லாம் இந்த பிறப்பிறப்புங்கிற இந்த கோரமான சம்சார ஜீவிதம் போரும் பிறந்ததெல்லாம் இனி இந்த ஜென்மம் எனக்கு வேண்டாம், இனிமே எனக்கு பூலோகத்துல பிறவி வேண்டாம், இனி இருக்கக்கூடிய சொச்ச காலத்துக்குள்ள நான் கிருஷ்ண பக்தியை சம்பாதிச்சுடணும், கண்ணை மூடறதுக்குள்ள ஒரு முறையாவது கிருஷ்ண தரிசனத்தை பார்த்துடணும், ஏதோ நித்தியபடி நான் கிருஷ்ண கைங்கரியம் பண்ணிட்டு ஜீவிக்கணும், இனி அதுதான் என்னுடைய லைஃப் அப்படின்னு யாரெல்லாம் தீர்மானிச்சு ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு வந்திருக்கேலோ, உங்க உடம்பு உலகத்துல எந்த காரியம் பண்றதோ பண்ணட்டும். அது என்ன ஆஃபீஸ் ஒர்க்கா, இல்லை சமயக்கட்டில் வேலையா, இல்லை காரு ஓட்டுறது, விறகு உடைக்கிறது, இல்லை கோவிலில் அர்ச்சகா, யாரோ ஏதோ என்ன ஆஃபீஸ் ஒர்க்கு என்னமோ, உங்க உடம்பு உலகத்துல பிராரப்தவசால் எந்த காரியம் நடக்கிறதோ நடக்கட்டும். அதெல்லாம் எதையுமே மாற்ற வேண்டாம், அதெல்லாம் விட்டுட்டு பிருந்தாவனத்துக்கு ஓட வேண்டாம். அதெல்லாம் யாரோ சில பாக்கியவான்கள் இருக்கா, அவ பண்ணட்டும், நாமெல்லாம் அதுக்கு அதிகாரிகள் இல்லை. ஆனால் அந்த வேலையெல்லாம் விட்டுட வேண்டாம். நம்ம ஹிருதயத்துல இப்ப நான் சொன்ன ஆசையை ஜென்யூனா விதையாக விதைச்சுட்டேலானால் நீங்க ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு வந்தாச்சுன்னு அர்த்தம். அப்போ இதே ஜென்மால உங்களுக்கு கிருஷ்ண தரிசனம் கிடைக்கணும், கிருஷ்ண பக்தி அனுபவத்துல வரணும்,
தேகத்தை விட்ட பிறகு நேரா கோலோகம் போய் ராதாகிருஷ்ண திவ்ய தம்பதிகளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு நித்தியம் கிருஷ்ண தரிசனம் பண்ணிட்டு நித்தியமா இருக்கணும். யாரெல்லாம் இந்த சம்சாரம் வேண்டான்னு இத்தகைய உயர்ந்த லட்சியத்துல ஹிருதயத்துல வச்சுட்டு இருக்கேளோ அவளுக்கு கிருஷ்ணனே 3 வழி சொல்லியிருக்கான். பாகவதத்துல பெரட்டின பக்கத்துக்கு பக்கம் பெரட்டினா அதுதான் இருக்கு. இந்த 3 சுலபமான வழிதான் கோரமான கலியுகத்துல இப்ப நான் சொன்னதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடியது. என்ன 3 வழி? நான் நித்தியம் சொல்றதுதான், நித்தியப்படி சொல்லிட்டு இருக்கிறது தான். முதல் வழி சாது சங்கம். சதா கிருஷ்ணானந்தத்திலேயே இருக்கிற மகாத்மாக்களை போய் அடிக்கடி தரிசனம் பண்றது, அவர்களையே தெய்வமாக ஆசிரியிக்கிறது, அவர்களுக்கு நம்மால முடிஞ்ச கைங்கரியம்னா என்ன? அவர் சொல்றத கேட்கணும், அவர் சொல்றத நம்பணும், அவர் ஈஸ்வரனாவே பார்த்து அவருக்கே கைங்கரியம் பண்ணிண்டு குரு கிருபை. ஸோ சாது சங்கம் குரு கிருபை தான் முதல் வழி. 2வது வழி ஜென்மா பூரா வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அழுத்துக்காம செலுத்துக்காம கிருஷ்ண கதையை காதார பருகணும். நிறைய கிருஷ்ண கதையை கேட்கணும். கிருஷ்ணனே கதின்னு இருக்கிற இது மாதிரி கிருஷ்ண பக்தர்களுடைய சரித்திரத்தை கேட்கணும். திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கணும். கதாசிரவணம் ரொம்ப முக்கிய வழி. இது ஒரே வழின்னு கூட சொல்லலாம். இது 2வது வழி. 3வது விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு எப்பெல்லாம் முடியறதோ அப்பெல்லாம் எவ்வளவு முடிகிறதோ அவ்வளவு வாய் நிறைய பகவன் நாமத்தை ஜபம் பண்ணிட்டு இருக்கணும். இது 3 தான் முக்கிய வழி. 4வதாக ஒரு வழி சொல்லணுமானால் பெரியோர்கள்லாம் நமக்கு காமிச்ச வழி தான். நமக்கு எப்போ ராதாகிருஷ்ணன் தான் எல்லான்னு ஆயிடுத்தோ, ராதை தான் எல்லான்னு ஆயிடுத்தோ, பிருந்தாவனமும் குருவாயூரும் தான் நமக்கு உசுர ஆயிடுத்தோ, அப்போ நம்ம ஆத்துல நமக்கு என்ன வேணும்? இகத்திலையும் பரத்திலையும் ராதாகிருஷ்ணனுடைய கைங்கரியம் தானே நமக்கு லட்சியம். ஒன்றும் வேண்டாமே. மோட்சமா? யாருக்கு மோட்சம் வேணுமோ இருக்கட்டும். ஞானமா? யாரு ஞானத்தை அடையிறேலோ அடைங்கோ. நமக்கெல்லாம் என்ன லட்சியம்னா இகத்திலையும் பரத்திலையும் ராதாகிருஷ்ணனுக்கு கைங்கரியம் பண்ணணும். அதுதானே ஆசை நமக்கு, அதுதானே உயர்ந்த லட்சியம். அப்போ அவ ஆத்துல யாருக்கெல்லாம் முடியறதோ அவ ஆத்துல ஒரு ராதாகிருஷ்ணன் ஒரு ஜான் அளவுக்கு அவ ஆத்துல ராதாகிருஷ்ணன் பஞ்சலோக விக்கிரகம் வாங்கி வச்சுட்டு ஒன்னும் பயப்படாதீங்கோ. பகவான் பயப்பட வேண்டிய விஷயத்துக்கெல்லாம் நாம பயப்படுறது இல்லை. அவ ஆத்துல ஒரு கிருஷ்ணனை வாங்கி வச்சுட்டு பகவன் நாமன் சொல்லிண்டு உங்களுக்கு தெரிஞ்சபடி ஆராதனை பண்ணிண்டு கதை கேட்கணுமா? இந்த மாதிரி கதையெல்லாம் அந்த ராதாகிருஷ்ணன் பக்கத்திலேயே உட்காந்து கேளுங்கோ. பக்கத்திலேயே உட்காந்து பகவன் நாம ஜெபம் பண்ணுங்க. நீங்க தட்டுல போட்டு என்ன சாப்பிட்றீங்களோ அது எதுவானாலும் சரி, ராதே இன்னைக்கு நான் அதை சாப்பிட்றேம்மா, இந்த லட்டு தாமா நான் சாப்பிட்றேன், நீ எதை சாப்பிட்டாலும் சரி, இன்னைக்கு மோன்ஜான் தாமா, இன்னைக்கு நல்ல மோர் குழம்புமா, என்ன சாப்பிட்டாலும் வெத்த குழம்புமா, சாப்பிடுமா ராதே அப்படின்னு அந்த விக்கிரகத்துக்கிட்ட காமிச்சிட்டு சாப்பிடுங்க. இப்படி நம்ம ஆத்துல இகத்திலையும் ராதாகிருஷ்ண கைங்கரியம், பரத்திலையும் ராதாகிருஷ்ண கைங்கரியம் கோலோகத்துல. இது 4வது வழி. அவ ஆத்துல ஒரு விக்கிரகம் வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப முடியல, நான் ரொம்ப பரம தரித்திர சூழ்நிலை இருக்கேன் அப்படின்னா பரவாயில்ல, ஆயுசுக்கு இருக்கும்படியாக உங்க கூட இருக்கும்படியாக ஒரு ராதாகிருஷ்ணன் போட்டோ இது மாதிரி ஒரு போட்டோ வாங்கி மாட்டிக்கோங்க. அதற்கு இதே மாதிரி நித்திய கைங்கரியம் பண்ணிட்டு வாங்க. நாம் எல்லாம், அதாவது கிருஷ்ண பக்தர்கள் எல்லாம், கிருஷ்ணனே கதின்னு இருக்கிறவா எல்லாம், ராதையே கதின்னு இருக்கிறவா எல்லாம் சென்று சேர வேண்டிய மிக உயர்ந்த ஸ்தானம் கோலோகம் அப்படிங்கிறது. பூலோகம் இல்லை, கோலோகம் அப்படிங்கிறது. அதுக்கு நம்ம அந்திம மூச்சு போற காலத்துல குரு கிருபையினாலையும் ராதாகிருஷ்ணனுடைய கிருபையினாலையும் அவர்களே நம்மளை கோலோகத்துக்கு கூட்டும் போனாதான் உண்டு. அது தபசனால அடையக்கூடிய லோகம் இல்லை. இதெல்லாம் பின்னாடி நாம விரிவா பார்ப்போம். இப்படி இந்த பரம பாகவதோத்தமனான யோகேஸ்வரனான சந்நியாசியான இந்த வில்வமங்கல சுவாமியாருடைய திவ்ய சரித்திர பிரவச்சன சத்சங்கத்தை எனக்கு எல்லாமுமான என் தெய்வம் கிருஷ்ணன் குருவாயூரப்பனுடைய சரணத்திலையும், கிருஷ்ணபிரேம ஸ்வரூபிணி ராசேஸ்வரி ஜெகன்மாதா என் தெய்வம் ராதையோடைய சரணத்திலையும் சமர்ப்பிச்சுக்கிறேன். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தாம். सद्गुरुनाथ महाराज की जय.